அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுனா ஹோட்டல் சுவையில் கோஸ் பொரியலுங்க. இந்த மாதிரி நீங்கள் கோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் நான்வெஜ்ஜே விரும்ப மாட்டீங்க. வெஜ்ஜு மேலே அவ்வளோ உங்களுக்கு பிரியம் வந்துடும். அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 மிளகாய், வர மிளகாய் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பும் இந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆகணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கினேன். அடுத்தது கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நீங்கள் எடுத்தோடனே கடுகு போட்டிங்கன்னா கடலைப்பருப்பும் மிளகாய் பொன்னிறமாக வராது. அதனால் நான் கடலைப்பருப்பும் மிளகாய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கினேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அடுத்தது பூண்டு ஒரு 2 பூண்டு 3 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்குங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்குங்க. ரொம்ப வதக்கவும் கூடாது. அதே சமயம் அது ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஸ்மெல் வெங்காய ஸ்மெல் வந்துடும். இந்த வெங்காய ஸ்மெல் இல்லாமல் வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு நம்ம கோஸு ஒரு சில பேருங்க நல்லா வேக வச்சுட்டு இதில் சேர்த்துப்பாங்க. நான் அந்த மாதிரி சேர்க்க போகிறது கிடையாது. கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கத்திலே கட் பண்ணணுன்னா நல்லா மெலிசாக வரும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கிச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் நான் பச்சை கோஸ் தாங்க இது நான் வேக வைக்கலை. அப்படியே கட் பண்ணி வச்சுருந்த கோஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோஸில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை, தனியாக வதக்க தேவையில்லை. தனியாக வதக்கி நம்ம சேர்த்தோன்னா கோஸோட டேஸ்ட்டே நம்மளுக்கு போயிடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது அது சூப்பராக ரியல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் தேவைப்படுறவங்க சேர்த்துக்குங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த கோஸில் இருக்க தண்ணி தான் இறங்கி வருது. இப்படியே போதும். இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா பாதி ஓரளவுக்கு வெந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஒரு பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு ஃபைனலாக நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டால் அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா ஓரளவுக்கு வெந்துச்சு கோஸு. பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். பச்சையாக இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. இப்போ நல்லா வதங்கி ஒரு பொரியல் கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தேங்காய் ஒரு பத்து தேங்காய் நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா பச்சை தேங்காய் போட்டு கூட நம்ம ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி தேங்காய் ஸ்மெல் வரும். தேங்காய் ஸ்மெல் வராமல் இருக்க நம்ம அந்த சூட்டிலே ஒரு 2 நிமிஷம் 2-3 வாட்டி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. துருவிய தேங்காய் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குன்னு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கணுன்னா நம்மளுக்கு ஹோட்டல் சுவையில் சூப்பரான கோஸ் பொரியல் நம்மளுக்கு ரெடி. இது நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இந்த மாதிரி நீங்கள் தொட்டுக்கின்னு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.